सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोऽस्तुते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणी नमोऽस्तुते। जय नारायणी नमोऽस्तुते। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। தேவி மகாத்மியத்தில் 4வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது அத்தியாயத்தில் தேவி ஸ்துதி அப்படின்னு பேர். அது 2வது அத்தியாயம் மற்றும் 3வது அத்தியாயங்களில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரை பற்றிய ஒரு வர்ணனை இருந்தது. அசுரர்களின் தலைவனான மகிஷாசுரன் இருந்தான். மகிஷாசுரனுடைய சேனைகள் முதல்ல தேவர்களை எதிர்த்தார்கள். தேவர்களை தோற்கடித்து மகிஷாசுரன் எல்லா விதமான தேவர்களுடைய செயல்களையும் பறித்து கொண்டார். தேவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாமக புருஷர்கள் பெயர். அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செயலை செய்வதற்காக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படி அவர்களுடைய எல்லா செயல்களையும் தொழில்களையும் தானே தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு விட்டான் மகிஷாசுரன். அதனால தேவர்கள் எல்லோரும் தேவலோகத்தை விட்டு ஓடி ஒளிய வேண்டியதாக ஆகிவிட்டது. தேவர்கள் என்றால் ஒரு பெருமை இருந்தது. இவ்வளவு பெரிய சக்தி படைத்தவர்கள், உலகத்துக்கெல்லாம் தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் எல்லாவற்றின் பலன்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெரிய புண்ணியம் இருந்தது. நம்முடைய பெரிய புண்ணியத்தின் பயனாக தேவலோகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக தங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உயர்ந்த எண்ணங்கள் இருந்தன. அந்த உயர்ந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொழுதிலே தவிடுபடியாக ஆக்கி தேவர்களை எல்லாம் அந்த தேவலோகத்திலிருந்து ஓடச் செய்து விட்டான் இந்த மகிஷாசுரன். அதனால இந்த பூமியிலே எப்படி சாதாரண மனிதர்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அப்படி ஒளிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் தேவர்கள். அப்படிதான் இந்த 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே எப்படி தேவர்கள் எல்லாம் பயந்து நெளிந்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. தத்ராசுரைர் மகாவீர்யைஹி தேவசைன்யம் பராஜிதம் ஜித்வாச்ச சகலான் தேவான் இந்திரோ புத்மஹா மகிஷாசுரஹ ததஃ பராஜிதா தேவாஹ பத்மயோனிம் பிரஜாபதிம் புரஸ்கிருத்ய கத்தாஸ்தத்ர யத்ரேஷ கிருடத்வச்சௌ அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். விசரந்தி யதாமர்த்தியாக மகிஷேன துராத்மனா அப்படிங்கிற துராத்மாவாக இருக்கக்கூடிய மகிஷாசுரன் இந்த தேவர்கள் எல்லாவரையும் தோற்கடித்து விட்டான். தோற்கடித்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டான். சொர்க்கான் நிராகிருத்தாக சர்வே தேவகணாக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தேவகணங்கள் எல்லோரும் இந்த பூமியில் எப்படி சாதாரண மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதுதான் ஒரு கம்ப்ளைண்டாகவே எடுத்து போய் சொல்லியிருக்கார்கள். உடனே தேவர்கள் எல்லோரும் விஷ்ணுவிடமும் சிவபெருமானிடமும் சென்று தங்களுடைய குறைகளை சொன்ன பிறகு எல்லோரும் சேர்ந்து தேவியிடம் வந்து தேவியை வணங்கி தங்களுக்கு சகாயம் புரிய வேண்டும் என்பது கேட்டு அப்போ தேவியே மகிஷாசுரனை கொல்வதாக 2வது மற்றும் 3வது அத்தியாயங்கள் இருக்கின்றன. தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு தேவி செவிசாய்த்து அவர்களை அனுகிரகம் செய்திருக்கிறாள் இந்த 2வது அத்தியாயம் மற்றும் 3வது அத்தியாயத்தில். அந்த பிரார்த்தனை நிறைவேறியதனால தேவர்கள் எல்லோரும்
தேவியை துதிக்கிறார்கள். அதுதான் இந்த 4வது அத்தியாயம். நம்ம 4வது அத்தியாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவி எப்படிப்பட்டவள்ங்கிற ஒரு பெரிய வர்ணனை இங்க கொடுத்திருக்கு. சக்ராதய சுரகணானிஹதேதி வீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரிபலேச்ச தேவ்யா தாம் துஷ்டவு பிரணத்தினம்ரசிரோதராம் சா வாக்பி பிரஹர்ஷ புலகோத்கம சாரு தேகாஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த 4வது அத்தியாயம். தேவேந்திரனான இந்திரன் தன்னுடைய மற்ற தேவர்களுடன் சேர்ந்து கொண்டு தேவியை துதித்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எப்பொழுது துதித்தான் அப்படின்னாக்க, அந்த துராத்மாவான அந்த மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்ட பிறகு தேவேந்திரன் மிகவும் மகிழ்ந்து தேவியை துதித்தான் அப்படின்னு ஆரம்பிச்சார். எப்படியெல்லாம் துதித்தான்ங்கிறது இந்த 3வது ஸ்லோகத்திலேருந்து இருக்கு. தேவ்யா யயா ததம் இதம் ஜெகதாத்ம சக்தியா நிஷேஷ தேவகண சக்தி சமூகமூர்த்தியா தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியானதாஸ்ம விததாது சுபானி சானஹா அப்படிங்கிற. தேவியினால் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கப்பட்டிருக்கிறது. தேவியா ததம் இதம் ஜெகத்து. இந்த ஜெகத்து இந்த உலகம். உலகம்னா வெறும் இந்த பூமியை மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் முழுவதுமே தேவியால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவி இருந்து தன்னுடைய சக்தியினால், ஆத்ம சக்தியானதுனால தான் போட்டிருக்கு, தன்னுடைய ஆத்ம சக்தியினால் இந்த உலகம் முழுவதையும் படைத்து காத்து அழிப்பவளாக இருக்கிறாள். அவளே படைக்கிறாள், அவளே காக்கிறாள், அவளே அழிக்கிறாள். அவள் இருப்பதனாலேயே இந்த உலகம் படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. அதனாலதான் ததம் அப்படின்னு போட்டிருக்கு. ததம்னா வியாப்தம் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறாள் தேவியே. அதனால தேவி இல்லாமல் இந்த உலகம் என்பது இருக்கவே முடியாது. நிஷேஷ தேவகண சக்தி சமூகமூர்த்தியா தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியானதாஸ்ம விததாது சுபானி சானஹா. அந்த தேவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த தேவியை, உலக தாம் அம்பிகாம் அப்படிப்பட்ட அம்பிகையை எல்லா தேவர்களாலும் மகர்ஷிகளாலும் பூஜிக்கப்பட்டவளை அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம், தேவர்களாலும் மகர்ஷிகளாலும் பூஜிக்கத்தக்கவளாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை வணங்கினார்கள். பக்தியானதாகா, பக்தியுடன், மிகுந்த பக்தியுடன் வணங்கினார்கள். அப்படிப்பட்ட எதுக்காக அப்படின்னா, அந்த தேவி, அப்படிப்பட்ட தேவி எங்களுக்கு நன்மையை தரட்டும். சா நகா விததாது சுபானி. அப்படிப்பட்ட அந்த தேவி, எந்த தேவி இந்த உலகத்தை எல்லாம் வியாபித்திருக்கிறாளோ, எப்படிப்பட்ட தேவி மகர்ஷிகளாலும் தேவர்களாலும் வணங்குவதற்கு தக்கவளாக இருக்கிறாளோ அந்த தேவி எங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்மையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வணங்குகிறார்கள். யஸ்யாஹா பிரபாவம் அதுலம் பகவான் அனந்தோ பிரம்மா ஹரஷ்ச நஹி வக்தும் அலம் பலம் ச சா சண்டிகா கில ஜகத் பரிபாலனாய நாஷாய சா சுபவயஸ்ய மதிம் கரோத்து அப்படிங்கிற. அசுபங்கள் எல்லாம், தீயவை எல்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக தேவி திருவுள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு 4வது ஸ்லோகம் இருக்கு. நாஷாய ச அசுபபயஸ்ய, அசுபம் பயம், இந்த இரண்டும் அழிய வேண்டும். ஞானிக்கு எந்த ஒரு தீமையும் கிடையாது, ஞானிக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. பயமும் தீமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னா, இந்த 2 என்ற த்விதீயமான பேதங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு, வாழ்பவர், சம்சாரிகளுக்கு எடுத்துக்கணும். சம்சாரிகளுக்கு எப்போதும் துக்கமும் பயமும் இருக்கும். அந்த துக்கமும் பயமும் போக வேண்டும் என்பதற்காக இங்க ஒரு பிரார்த்தனை. சம்சார துக்கத்தை விட ஒரு பெரிய துக்கம் கிடையாது, அதுதான் பெரிய பயம். மரண பயத்தை விட ஒரு பெரிய பயம் யாருக்கும் இருக்க முடியாது. மரண பயம், மரணம்ங்கிற பயம் எங்க இருக்கும் அப்படின்னு சம்சாரத்தில் இருக்கும். முக்தனுக்கு எந்தவித பயமும் கிடையாது. ஏனென்றால் இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் அதன் மூலமாக தனக்கு ஒரு துக்கம் ஏற்படலாம். தன்னை விட ஒரு இரண்டாவது ஒன்றும் இல்லை, ஆத்மாவை விட வேறொன்று இரண்டாவது இல்லை
அப்படின்னு தெரிந்தவனுக்கு ஒரு துக்கம் என்பதற்கு ஒரு ஹேத்து, ஒரு வியாஜமே கிடையாது. தத்ர கோ மோகா கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா அப்படிங்கிற. அவனுக்கு சோகமும் இல்லை, மோகமும் இல்லை. எப்போ? ஏகத்துவம் அனுபஷ்யதா, எல்லா இடமும் ஒரே நீக்கமர ஆத்மாவே நிறைந்திருக்கிறது. ஆத்மாவை தவிர இரண்டாவதான த்விதீயமான ஒரு வஸ்து என்பது இல்லை என்பதை அனுபவத்திலே உணர்ந்தவன் ஒருவனுக்கு கஷோகா கோ மோகா அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அவனுக்கு சோகமும் கிடையாது, மோகமும் கிடையாது. அப்ப பயமும் கிடையாது. பயமற்றவனாக அவன் தான் ஆகிறான். அப்படி பயமற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை இங்க வைக்கிறார்கள் இந்த தேவர்கள். தேவியினுடைய பிரபாவத்தை அதுலம் பிரபாவம் சொல்லிருக்க. எஸ்யாஹா பிரபாவம் அதுலம் பகவான் அனந்தகா, அந்த உயர்ந்த பெருமையை, பிரபாவம்னா பெருமை, உயர்ந்த ஒரு சிறப்பை, அளக்க முடியாத ஒரு சிறப்பை பகவான் அனந்தனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும், பிரம்மா ஹரஷ்ச அப்படின்னு சொல்லி, ஹரன்ன சிவன், சிவபெருமானாலும் பிரம்மாவாலும் சொல்ல முடியாதோ, வக்தும் அலம் பலம் சன அப்படிங்கிற அவருடைய தேவியுடைய அத்தனை பிரபாவத்தை யாராலும் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த தேவி அகில ஜெகத் பரிபாலனாய, இந்த உலக நன்மைக்காக அகில ஜெகத் பரிபாலனாய அப்படின்னு சொல்லி, உலகத்திற்கு ஒரு பரிபாலனம், நன்மையை செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அப்படி ரட்சிப்பதற்காக தேவி திருவுள்ளம் கொள்ள வேண்டும், எல்லோருடைய பயமும் போக வேண்டும், எல்லோருடைய அசுபமும் தீமையும் போக வேண்டும் என்பதற்காக தேவி அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். யா ஸ்ரீஹி ஸ்வயம் சுகிருதினாம் பவனேஷ்வலக்ஷ்மீஹி பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம் அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில். எந்த தேவி லக்ஷ்மி தேவி வடிவமாக, ஸ்ரீஹி அப்படின்னா செல்வம்னு பேர், செல்வ வடிவமாக லக்ஷ்மி தேவியாக, லக்ஷ்மி தேவியாக விளங்குகிறாளோ, யாருடைய வீட்டில் விளங்குகிறாள் அப்படின்னா புண்ணியம் செய்தவர்களுடைய வீடுகளிலே அதே தேவியே லக்ஷ்மி வடிவமாக விளங்குகிறாள். சுக்ருதி நாம் பவனேஷு அப்படின்னு சொல்லி, சுக்ருத் அப்படின்னாக்க புண்ணியம்னு அர்த்தம், நல்ல காரியங்கள், நன்மை செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நன்மை செய்தவர்களுடைய வீடுகளிலே, புண்ணியங்கள் செய்தவர்களுடைய வீடுகளிலே அந்த தேவியே லக்ஷ்மி தேவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அதே போன்ற பாப காரியங்கள் செய்தவர்களுடைய வீடுகளிலே அதே தேவியே அலக்ஷ்மி வடிவமாகவும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி, பாபாத்மனாம் பவனேஷு அலக்ஷ்மிஹி அப்படின்னு. அப்புறம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி, யார் தன்னுடைய மனதை பண்படுத்த விரும்புகிறார்களோ, மாற்றிக்கொள்வதற்கு, இப்போ உலகத்தை பார்த்து உலகத்துடைய ஈர்ப்புகளில் இழுக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நேரத்திலே யாரோ ஒருவர் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், இந்த உலகம் என்பது க்ஷணபங்குரம். க்ஷணபங்குரம்னா ஒரு க்ஷணத்துக்கு தான் இருக்கும். இப்ப பார்க்கின்ற நேரத்திலே இருப்பது போன்று தெரிகிறது, மீதி நேரத்திலே இருப்பதோ இல்லாததோ தெரியாது. ஞானம் ஏற்பட்டு விட்டால் இந்த உலகம் என்பது பிரம்ம வடிவமாக தெரிந்துவிடும். உண்மையிலேயே இந்த உலகம் என்பது உலகமாக தெரியாது. அப்போ ஞானிகளுக்கு இந்த உலகம் பிரம்மமாக தெரிகிறது. இதையெல்லாம் அப்படி சொன்ன பிறகு அந்த குரு சொல்லி இருக்கிறார், நாம் இதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தன்னுடைய மனதை உள்புறமாக யார் திருப்புகிறானோ அவனுக்கு பேர் தான் கிருததிகி அப்படின்னு பேர். அப்படிப்பட்டவர்களுடைய இதயத்தில் புத்தி வடிவமாக இருந்து கொண்டு தேவி அவனை ஆசீர்வாதம் செய்கிறாள். புத்தி அப்படின்னா ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்றால், குருக்ஷேத்திரத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார். ரதத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ரதத்திற்கு குதிரைகள் இருக்கின்றன. குதிரைகளுடைய கடிவாளத்தை தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
குதிரைகள் தானாக எல்லா இடங்களிலும் ஓடக்கூடிய சக்தி படைத்தவை. ஆனால் எல்லா இடங்களிலும் அந்த குதிரைகளை அதுவை மனம் போன போக்கிலே செல்ல விடாமல் அந்த குதிரைகளை தன்னுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு தான் விரும்பிய இடத்தில் அந்த தேரை செலுத்துகிறார். அப்படிப்பட்ட தேரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். இந்த உருவகத்தை நாம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குதிரைகள் தான் நம்முடைய இந்திரியங்கள், புலன்கள். உலகப் பொருட்களை பார்த்து ஆசைப்பட்டு அவற்றை நோக்கி செல்கின்றன. நாமும் அதன் பின்னால் ஓடுகின்றோம். இந்த உடல்தான் தேர். ஒரு பொருளை பார்த்தவுடன் அது எனக்கு வேண்டும் என்று நான் அந்த புறம் சென்று விடுகிறேன். உடலே அதை நோக்கி செல்கிறது. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சில செயல்களை செய்கிறேன். ஆனால் உள்ளே ஒன்று இருக்கிறது நமக்கெல்லாம், புத்தி என்று. அந்த புத்தி இருந்து கொண்டு வெளியே தெரிகின்ற பொருட்களை பார்த்து சொல்கிறது, வெளியே தெரிகின்ற பொருட்கள் எல்லாம் நன்மையை கொடுப்பவை அல்ல. தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாமே நன்மையை கொடுத்துருமா? நமக்கு வேண்டிய பொருட்கள் தான், எல்லா பொருட்களும் இருக்கின்றன. எல்லா பொருட்களாலும் நமக்கு நன்மை வந்துவிடும் சொல்ல முடியாது. நாம் பார்க்கின்ற பொருட்கள் அனைத்தையும் நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நம்முடைய கதி அதோகதி. பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்று ஒரு ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் நாம் அதை பெறுவதோ வேண்டாம் என்று விடுவதோ அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு தான் 2 மார்க்கங்கள், ஸ்ரேயோ மார்க்கம், பிரேயோ மார்க்கம்னு பெயர். இந்த செயல் எனக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்று ஒரு ஆராய்ச்சி செய்துவிட்டால் அதன் பிறகு நம்முடைய நல்ல நினைவுடன் நல்ல தீர்மானத்துடன் நன்மை பக்கம் நாம் செல்கிறோம் இல்லையா? அப்ப நல்ல தீர்மானம், நல்ல ஒரு முடிவெடுத்துன்னு போறோம் இல்லையா? அந்த முடிவெடுக்கக்கூடிய திறமைக்கு பெயர் தான் புத்தி என்று பெயர். அந்த புத்தி வடிவமாக இருந்து கொண்டு, அதுதான் இந்த கிருஷ்ணராக இருக்கார். இந்த உவமையில கிருஷ்ணராக இருந்து கொண்டு தன்னுடைய கையிலே அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கடிவாளம் இருந்தால் மனம். மனம் எல்லாவற்றையும் பார்த்து இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணர் என்பவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அந்த கடிவாளத்தை பிடித்து இழுத்து விடுகிறார். அப்ப கிருஷ்ணருடைய பலம் அதிகமாக இருக்க வேண்டும், புத்தியுடைய பலம் அதிகமாக இருக்க வேண்டும். எப்பொழுது புத்தி நமக்கு நன்றாக ஆராய்ச்சி செய்து வேலை செய்கிறதோ அப்பொழுது நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆராய்ச்சியுடன் கூடிய அந்த ஒரு புத்தி மனிதனை தவறான வழியில் செல்ல விடாது. மனிதனை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துகிறது. அப்படி நல்வழிப்படுத்துகின்ற புத்தி வடிவிலே இருக்கக்கூடியவள் அந்த தேவி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இதை பத்தி சொல்றாரு. இந்த உருவகத்தை பத்தி பேசும்போது இந்த பார்த்தசாரதின்னு சொன்ன, பார்த்தசாரதின்னு கிருஷ்ணர், பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கக்கூடிய, பார்த்தன அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறார் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தேரோட்டியாக இருக்க விரும்புகிறார். நாம் தான் அவரை ஏத்துக்கலை. அவருடைய அப்படிப்பட்ட அந்த தேரோட்டியாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும், அதே அந்த நல்வழிப்படுத்தக்கூடிய தேரோட்டியாக அன்னை தேவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். யாருக்கு? கிருததியாம், யார் நல்வழிப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு. ஆக உள்ளே அந்த தேவி வருவதும் வராமல் இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கு. நாம் நல்வழிப்பட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டால் நம்மை வழிகாட்டுவதற்கு தேவி புத்தி வடிவில் வந்திருக்கிறாள். இவ்வளவுதான். எத்தனையோ ஆயிரம் தீங்குகள் செய்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி தவறான வழியில் போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இதோ திருந்து விட்டேன் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒருவன் வந்து விட்டானே ஆனால், திரும்பவும் இந்த இறைவனிடம் வந்து விட்டானே ஆனால், ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாங்க, சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவஸ்திதோஹி சஹா அப்படிங்கிறார். அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக். எவ்வளவோ துராச்சாரங்கள் ஒருவன் செய்திருக்கிறான், கெட்ட வழியில் எவ்வளவோ போயிருக்கான்னு வைத்துக் கொண்டாலும் கூட அவன் ஏதோ ஒரு நிமிடத்திலே
ஒரு புத்தி மாறி ஒரு நல்வழிப்பட வேண்டும் என்று எண்ணி அந்த இறைவனே கதி என்று தெரிந்து விட்டானே, ஆனால் அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா நல்வழி காட்டி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நல்வழி காட்டுதல் அப்படிங்கிற ஒரு புத்தி தான் தேவியின் வடிவம், இறைவனின் வடிவம் அது. அப்படி நல்வழி காட்டக்கூடிய ஒரு புத்தியாக அந்த தேவி இருந்து கொண்டிருக்கிறாள். ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவசிய லஜ்ஜா, சதாம் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. சத் மக்களுக்கு, நல் மக்களுக்கு ஸ்ரத்தை வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. அதன் பிறகு குலஜன பிரபவசிய லஜ்ஜா அப்படிங்கிறார். நற்குலத்தில் பிறந்தவர்களுக்கு லஜ்ஜை வடிவமாகவும் இருக்கிறாள் தேவி. அது என்ன நற்குலத்தில் பிறந்தவர்களுக்கு லஜ்ஜை? லஜ்ஜைன வெட்கம் என்று பெயர் என்ற பொருள். ஒரு செயலை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுப்போம். நல்லவற்றை செய்ய வேண்டும், தீயவற்றை செய்யக்கூடாது. தீயவற்றை யாராவது செய்ய நேர்ந்து விட்டால் அவர்களுக்கு நல்லோர்களாக இருந்து வேறு வழி இல்லாமல் ஒரு தீய செயலை செய்து விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு ஒரு வெட்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆஹா, தவறு செய்து விட்டேனே அப்படின்னு ஒரு குறுகி போய் விடுகிறார்கள். அதுதான் அந்த லஜ்ஜை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நல்லவர்களுக்கு மட்டும்தான் அது ஏற்படும். தீயவர்களுக்கு, சாதாரணமாக திருடக்கூடியவனுக்கு திருடுதல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வெட்கம் ஏற்பட்டு விடாது. ஒரு நல்லவனாக இருப்பவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தில் திருடி விட்டான்னு வச்சுப்போம், அவனுக்கு ஆஹா திருடி விட்டேன்னு குத்திட்டே இருக்கும். அப்படிப்பட்ட லஜ்ஜை வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. அப்படிப்பட்ட அந்த தேவி நம் எல்லோரையும் காக்கட்டும். தாம் துவாம் நதாஹாஸ்ம, அப்படிப்பட்ட தேவியை நாங்கள் வணங்குகிறோம். அந்த தேவி விஸ்வம் பரிபாலய, அந்த தேவி இந்த உலகம் முழுவதையும் எல்லாரையும் காக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். இதுவரை நம்ம போன வகுப்புல பார்த்திருந்தோம். கிம் வர்ணயாம தவரூபம் அச்சிந்தியமே தத்து கிம் சாதி வீரியம் அசுரக்ஷயகாரி பூரி கிஞ்சாகவேஷு சரிதானி தவாத்புதானி சர்வேஷு தேவ்யசுர தேவகுணாதிகேஷு. அடுத்த ஸ்லோகம் வருது, 6வது ஸ்லோகம். தேவியுடைய வடிவத்தை, உருவத்தை, அவளுடைய செயலை, சண்டையில் அவள் காட்டிய, அந்த போரில் காட்டிய பராக்கிரமத்தை, இதெல்லாம் யாரால சொல்ல முடியும் அப்படின்னு அடுத்த ஸ்துதி. கிம் வர்ணயாம தவரூபம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேவியே, உன்னுடைய வடிவத்தை, உருவத்தை யாரால் ஒரு வர்ணிக்க முடியும் அப்படின்னு. சிவபெருமான் லிங்கோத்பவராக வந்தார். திருவண்ணாமலையில்னு சொல்லுவா கதையில. ஒரு தடவை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் ஒரு போட்டி வந்ததுதான். அந்த போட்டியை தீர்த்து வைப்பதற்காக மத்தியஸ்தமாக வந்தவர் இந்த சிவபெருமான் லிங்கோத்பவராக வந்தார். 2 பேருக்கும் என்ன போட்டி அப்படின்னா, யார் பெரியவர்கள் அப்படின்னு. அதற்கு ஒரு இது கொடுக்கப்பட்டது. என்ன போட்டி அப்படின்னாக்க, சிவபெருமானுடைய தலையை காண வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டி. அதே போன்று திருவடியை காண வேண்டும் அப்படின்னு இன்னொரு போட்டி. அந்த தலைமுடியை காணுவேன் அப்படின்னு பிரம்மா போறார், பறந்து போறார். அன்னபக்ஷி வடிவம் எடுத்துட்டு நேரா பறந்து போறார், அதோ போய் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. மகாவிஷ்ணு தான் பன்றி உருவமாக எடுத்துக்கொண்டு பூமியில் பாதாள லோகம் வரையிலும் சென்று சிவபெருமானுடைய பாதத்தை காண வேண்டும்னு போறார். பிரம்மஸ்வரூபி சிவபெருமான் அடிமுடி காண முடியாது. அதுக்கு எங்க ஆரம்பம் இருக்கும், எங்கு முடிவு இருக்கும்? ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு நிலை, அதுதான் பிரம்ம தத்துவம். எங்கேயாவது ஆரம்பம் இருக்கிறது அப்படின்னா நிச்சயமா ஒரு முடிவு இருந்தாகணும். அப்படி ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு நிலை, அந்த நிலையை யாரால ஒரு வர்ணிக்க முடியும்? மகாவிஷ்ணு சொல்லிட்டார், என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அதுதான் உண்மையான ஞானம். உண்மையான ஞானம் என்ன அப்படின்னா, இதை கண்டுபிடிக்க முடியாது என்ற ஞானம். அந்த ஞானம் இந்த தேவர்களுக்கு வந்துவிட்டது. அதனால சொல்றாரு இங்கே, கிம் வர்ணயாம தவரூபம் அச்சிந்தியமே தத்து அப்படிங்கிறார். அந்த தேவியுடைய உருவம் இருக்கிறதே, அடிமுடி காண முடியாத ஒரு பெரிய உருவம் அது. அதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத உருவம் அது. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு உருவத்தை எப்படி வர்ணனை செய்வது? வர்ணிக்கவே முடியாது. அப்படி
அது மனதினால் முதலிலே சிந்தனை செய்வது கூட முடியாது. அச்சிந்தியமே தத் அப்படிங்கிறார். சிந்தியம் அப்படின்னா சிந்தனை செய்வதற்கு எது தகுதியுடையதோ அது சிந்தியம். அச்சிந்தியம் அப்படின்னா சிந்தனை கூட செய்ய முடியாது அப்படிங்கிறார். இந்த நம்முடைய புலன்கள் இருக்கின்றன. கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், இப்படி ஒவ்வொரு புலன்களால் ஏதோ ஒன்று செய்கிறோம். புலன்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இந்த அந்தக்கரணம் என்ற மனம் இருக்கிறதே, மனதினால் சிந்தனை செய்கிறோம். ஐம்புலன்களாலும் அந்த இறைவனை அடைந்து விட முடியாது. இருக்கக்கூடிய மனதினாலும் அந்த இறைவனை நினைத்து விட முடியாது. முழுமையாக யாராலும் சொல்லிவிட முடியாது இதுதான் இறைவன் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்து விடவே முடியாது. ஏனென்றால் இந்த புலன்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அந்த இறைவன். மனதிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் இறைவன். கண்களுக்கு கண்ணாக விளங்கக்கூடியவன் இறைவன். அதனால் கண்ணால் பார்க்க முடியாது. மனதிற்கெல்லாம் மனதாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். அதை அந்த மனதினால் சிந்தனை செய்ய முடியாது. கேனோ உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு. கேனோ உபனிஷதோட தாத்பரியமே இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்கின்றனவே, இந்த புலன்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும். கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, இப்படி எல்லா புலன்களும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்வதற்கு என்ன சக்தி இருக்கிறது? கண் பார்க்கிறதுன்னா கண்ணை எது பார்க்க செய்கிறதுன்னு ஒரு கேள்வி. இப்போ கண்ணை பார்க்க செய்வதாக வேறொன்று இருக்கிறதுன்னு இவனுக்கு தெரிந்து போச்சு அந்த கேள்வி கேட்கிறவனுக்கு. அவன் சீடன் கேட்கிறான், கேனேஷிதம் பதத்தை பிரேஷிதம் மனகான ஆரம்பிச்சு கேட்கிறான். அப்போ அந்த குரு பதில் சொல்றார், கண்ணுக்கு கண்ணாக எது இருக்கிறதோ, ஆனால் கண் எதை பார்ப்பதில்லையோ, எதை பார்க்க முடியாதோ, அதுதான் நீ கேட்டதுக்கு பதில். அதுதான் இந்த பிரம்ம தத்துவம். எத் வாச்சா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்யதே, எதை வாக்கினால் சொல்லிவிட முடியாதோ, ஆனால் வாக் என்ற ஒரு நம்முடைய புலன் எதனால் எந்த சக்தியினால் வேலை செய்கிறதோ அதுதான் நீ கேட்ட பிரம்மம், பிரம்மசக்தி அப்படிங்கிறது. இப்போ வாக்கினால் அந்த பிரம்மசக்தியை பற்றி யாராலும் வர்ணனை செய்துவிட முடியாது. என் மனசான மனுதே ஏன ஆகுரும் மனோமதம், அவன் கேட்டதுக்கு பதில் சொல்றார். எந்த மனதினால் அந்த தேவியை எந்த பிரம்மத்தை அடைந்து விட முடியாதோ, ஆனால் எந்த சக்தி இருப்பதனால் இந்த மனமே வேலை செய்கிறதோ அதுதான் அந்த சக்தி உள்ளே இருந்து கொண்டு மனதை இயக்குகிறது. அதுதான் தேவி, இறைவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல கேட்கிறார். இந்த இடத்துல ஸ்லோகத்தில் சொல்லும்போது கிம் வர்ணயாம தவ ரூபம் அச்சிந்தியமே தத், உன்னுடைய ரூபம் என்பது இருக்கிறதே அதை மனதினாலும் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. மனதினால ஒன்றை நினைக்க முடியாவிட்டால் வாக்கினால் எப்படி சொல்ல முடியும்? மனதினாலேயே நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை வாக்கினால் சொல்லிவிடவே முடியாது. எனவே மனமுடைய கெப்பாசிட்டிங்கிறது, திறமைங்கிறது அதிகம். அதை வாக்கிலே வெளிப்படுத்துதல் என்பது மிகவும் குறைவு. சாதாரணமாக நாமே சொல்கிறோம், சிலதெல்லாம் பார்த்து விட்டு ஆஹா அதை வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளில் பார்க்கணும் போய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ மனதினால் எண்ணக்கூடிய சக்தி, மனதிற்கு ஒரு சக்தி அதிகம், வாக்கிற்கு சக்தி கம்மி, குறைவு. மனதினாலேயே அந்த இறைவனை பிடிக்க முடியாவிட்டால் வாக்கினால் எப்படி வர்ணனை செய்ய முடியும்? இறைவனை ஒரு வேடிக்கையா எழுதியிருக்கார் அருணகிரிநாதர். கேட்கிறார், இறைவனை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை, தவம் செய்கிறார். எத்தனையோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மசக்தி அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். முழுமையாக பிரம்மசக்தியை, பிரம்மத்தை யாராலும் அனுபவித்து விட முடியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லும்போது அந்த பிரம்மத்தை கரையற்ற ஒரு பெரிய நீண்ட சமுத்திரமாக காட்டுகிறார். பலவிதமான உவமைகள் மூலமாக காட்டுகிறார்.
பெரிய சர்க்கரை மலை போன்று அப்படின்னு சொல்லுகிறார். பெரிய பெரிய மகான்கள், பெரிய சித்த புருஷர்கள் எல்லோரும் ஒரு பெரிய ஒரு எறும்பு போன்று அப்படிங்கிறார்கள். அவ்வளோதான். பெரிய சர்க்கரை மலையிலிருந்து ஒரு சிறிய எறும்பு அந்த சர்க்கரையை சுவைத்து விடுகிறதுன்னு வச்சுப்போம். எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிறார். சிவபெருமானே அந்த சர்க்கரையில் ஒரு பெரிய ஒன்றோ இரண்டோ ஒரு எடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். அப்போ அந்த பிரம்ம சக்திங்கிறது அவ்வளவு பெரிய உன்னதமானது. அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய புலன்களால் அதை அனுபவிக்க முடியாது. அந்த புலன்களால் அனுபவிக்க முடியாதுங்கிறத ஒரு வேடிக்கையாக சொல்கிறார். அருணகிரிநாதருடைய உருவக்கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பற்றி எழுதும்போது சொல்றார், மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயர் பொழிர் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படிங்கிறார். இறைவனை பார்ப்பதற்கு இந்த 2 கண்ணு பத்தலையே அப்படிங்கிறார். 2 கண்ணில் பத்தலைன்னு 4000 கண்ணு கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா பார்க்கவே முடியாது. எத்தனை கண்கள் இருந்தாலும், கோடி கோடி கண்கள் கொடுத்தாலும் அந்த இறைவனை அடைந்து விட முடியாது. புரிந்து கண்களால் புலன்களால் புரிந்து கொண்டு விட முடியாது. அந்த ஆத்ம தத்துவம் அப்படிப்பட்டது. எல்லா புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. வாக்கினால் பிடிக்க முடியாது. ஏதோ வாச்சோனி வர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன்னு சொல்லியிருக்கு. வாக் ஒரு இடத்துக்கு போயிட்டுன்னா அதை தாண்டி போக முடியாது. இந்த ஆத்மாவை தாண்டி போக முடியாது. ஆத்மாவிடம் போகணும்னா முடியவே முடியாது. குருதேவர் ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, ஒரு உப்பு பொம்மை இருக்கிறது. அந்த உப்பு பொம்மை கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும்னு போறதாம். கடலுடைய ஆழத்தை எப்படி உப்பு பொம்மை கண்டுபிடிக்க முடியும்? கடல்ல இறங்கின உடனே கரைந்து போய் விடுகிறது. அதுக்கப்புறம் யார் போய் அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறது? அப்படி அந்த 2 கலந்து விடுகிறார்கள். அப்போ அந்த தேவியுடைய உருவத்தையோ அவளுடைய பிரபாவத்தையோ யாராலும் கண்டுபிடித்து விட முடியாது, சொல்லிவிட முடியாது, வர்ணனை செய்து விட முடியாது. அதனால சொல்ற கிம் வர்ணயாம தவரூபம் அச்சிந்தியமே தத்து. அச்சிந்தியமாக இருக்கக்கூடியது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதனால வர்ணனை செய்ய முடியாது. கிம் சாதி வீரியம் அசுரக்ஷயகாரி பூரி. இந்த அசுரர்களை எல்லாம் அழிப்பதிலே பெருத்த ஒரு வீரியத்தை காட்டினீர்கள். அதை பற்றி யார்தான் சொல்வது? நம்ம சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஸ்கேல் இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் அப்பாற்பட்டவளாக அந்த தேவி இருக்கிறாள். கிம் சாகவேஷு சரித்தானி தவாத்புதானி. அற்புதமான ஒரு சரித்தம் இந்த போரிலே நடைபெற்றது. அதையெல்லாம் பற்றி யார் சொல்லுவது? சர்வேஷு தேவி அசுர தேவகணாதிக்கேஷு. இந்த இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களால், அசுரர்களாலும் தேவர்களாலும் மற்றவர்களாலும் யாராலும் இதை பற்றி எதுவும் சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்றார். அசுர தேவகணாதிக்கேஷு தவ அத்புதம் ரூபம் அச்சிந்தியம் மனசாபி. தேவர்களுக்கு மத்தியிலேயும் அசுரர்களுக்கு மத்தியிலேயும் இருந்து இவ்வளவு பெரிய போரினை நிகழ்த்தினீர்கள். ஆனால் அது எவ்வளவு அற்புதமானது, அற்புதமான ஒரு போர். ராமாயணம் படிச்சுட்டு இருந்தே அது ராமர் அங்க சண்டை போட்டு இருக்காராம். எப்போ அந்த வில்லில் இருந்து தன்னுடைய அம்புரா தூணியிலிருந்து அம்பை எடுக்கிறார், எப்போது வில்லிலே வைக்கிறார், வில்லை எப்பொழுது விடுகிறார் அப்படிங்கிறது எதுவுமே தெரியலையா அசுரர்களுக்கு. ஒரே நேரத்தில் எவ்வளவோ ஆயிரமான அம்புகளை செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி வால்மீகி எழுதுறார். கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுறார். இப்படி அவ்வளவு அற்புதமான ஒரு சேஷ்டை அதெல்லாம். அப்படி அற்புதமான ஒரு சங்கிராமம், ஒரு போர் நடந்தது. அதை மனதினாலும் சிந்திக்க முடியும். மனதை விட வேகமாக செயல் அப்படின்னா, மனதை விட வேகமாக ஒன்றே ஒன்று என்னன்னாக்க ஆத்மா. மனோவேகத்தை விட உயர்ந்த வேகம். மனம் எங்கெல்லாம் போய் நிற்கிறதோ அதற்கு முன்னால் ஆத்மா அங்க போய் நிற்கிறது. அப்படி ஆத்மஸ்வரூபியா இருக்கிறதுனால தேவி
அதை மனதினாலும் சிந்திக்க முடியாது. அச்சிந்தியம் மனசாபி சிந்தைத்தும் ஸ்மர்த்தும் அசக்கியம். அதை சிந்திப்பதற்கோ ஞாபகம் வைத்துக் கொள்வதோ முடியாது. அப்படி இருக்கும்போது வாசாக்கியம் வர்ணயாமகா, வாக்கினால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இப்படியாக தேவியை துதிக்கிறார். அப்படி தேவியுடைய அடுத்த துதியில் என்ன இருக்கு அப்படின்னா, ஹேத்து சமஸ்த ஜெகதாம் த்ரூணாபி தோஷைஹி நஜ்ஞாயசே ஹரிஹராதிபிஹி அப்யபாரா அபி அபாரா சர்வாஸ்ரயாகிலம் இதம் ஜெகதம்ஷபூதம் அவ்யாக்கிருதாஹி பரமா பிரகிருதிஸ்துவம் ஆத்யா அப்படின்னு சொல்லி தேவியை பற்றி சொல்லும் போது சமஸ்த ஜெகதாம் ஹேத்துஹு அப்படிங்கிறார். எல்லா உலகங்களுக்கும் ஹேத்துன்னு காரணம், மூல காரணமாக இருக்கக்கூடியவள் தேவி. ஜெகத் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல எல்லா வார்த்தைகளும் ஒரு காரண பெயரா இருக்கும். ஜெகத்துல நம்ம சாதாரணமா உலகம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப ஜெகத்துங்கிறதுக்கு என்ன காரண பெயர் அப்படின்னா, எது நகர்ந்து கொண்டே இருக்கிறதோ, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு பெயர் ஜெகத்துன்னு பெயர். கச்சதி இதி ஜெகத், எது போய்கொண்டே இருக்கிறதோ அதுக்கு பேர் ஜெகத்துன்னு பெயர். இந்த உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு சமஸ்த ஜெகதாம் அப்படின்னு சொல்லி எல்லா பிரபஞ்சத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி அப்படின்னா திரிகுணா அப்படிங்கிறார். அதுக்கு எதன காரணம் அப்படின்னா, அந்த தேவி எப்படிப்பட்டவள்னா 3 குணங்களை, முக்குண வடிவமாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. 3 குணங்கள் என்ன? சத்துவம், ரஜஸ், தமஸ். 3 குணங்கள் வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. சத்வகுணாத்வம் வைஷ்ணவி சக்தி சதி ஜெகந்தி ரக்ஷசி அப்படின்னு எழுதுறார். சத்வகுண வடிவமாக இருந்து கொண்டு, விஷ்ணுவின் சக்தியாக இருந்து கொண்டு, வைஷ்ணவி சக்தியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை பரிபாலனம் செய்கிறாய், ரட்சிக்கிறாய். ரஜோகுணாத்வம் பிராமி சக்தி சதி ஜெகந்தி சிருஜசி. ரஜோகுண வடிவமாக இருந்து கொண்டு, பிரம்மாவின் சக்தியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை படைக்கிறாய். தமோகுணாத்வம் மாகேஸ்வரி சக்தி சதி ஜெகந்தி சம்ஹரசி. தமோகுண வடிவமாக இருந்து கொண்டு, மகேஸ்வரனின் சக்தியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை சம்ஹாரம் செய்கிறாய். இப்போ 3 விதமான செயல்களும் அந்த தேவிக்கு வந்துடுது. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3ம். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே அப்படிங்கிறார் அபிராமி பட்டர். இந்த உலகம் முழுவதையும் 14 லோகங்களையும் படைத்தவள், பூத்தவண்ணம் காத்தவள், பின்னால் சம்ஹாரம் செய்தவளும் அவள். இப்படி எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவள், எல்லா செயல்களையும் செய்கிறாள். அப்படி செய்வதற்கு காரணம் அவளுடைய குணங்கள், 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள். திரிகுணாத்மிகான்னு பேர் தேவிக்கு. அதனால 3 குணங்களை உடையவள், மாயாசக்தியின் பெயர். ஒரு விளையாட்டாக இந்த உலகம் படைக்கப்படுகிறது, விளையாட்டாக இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த விளையாட்டாக இந்த உலகம் அழிகிறது. நமக்கு தான் ஏதோ இத்தனை கோடி வருடங்கள் இந்த உலகம் இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கும் அழிக்கப்படுவதற்கும் தேவி கண்ணை மூடி திறந்தா போதுமா, முடிஞ்சு போச்சு. கண்ணை திறந்தா படைக்கப்படுகிறது, கண்ணை மூடும்போது போறது. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி அப்படிங்கிறது. எத்தனையோ அண்ட சராச்சரங்கள், புவனாவளி அப்படின்னா அண்ட சராச்சரங்கள், அப்படியோ எத்தனையோ வரிசை வரிசையாக இருக்கக்கூடியது. ஒரே ஒரு உலகம் மட்டும் இல்லை, எல்லா அண்ட சராச்சரங்களும் தேவி கண்ணை திறக்கும் போது உற்பத்தியாகின்றன, கண்ணை மூடும் போது அழிந்து போகின்றன. கண் அசைவிலே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவள் இந்த தேவி திரிகுணாத்மிகாவாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட தேவி அப்போ இந்த உலகத்தை படைக்கிறாள், காக்கிறாள் அப்படின்னாக்க இந்த செயல்களை புரிகிறாள். இந்த பிரம்மத்திற்கு செயல்களை புரிதல் என்பது ஒரு தோஷம். நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியது தானே பிரம்மம். பிரம்மம் செயல்கள் புரிகிறது அப்படின்னாக்க அது தவறாக ஆகிவிடுமே. அப்படின்னாக்க இந்த தேவி தன்னுடைய மாயாசக்தியால் செய்கிறாள், தன்னுடைய சக்தியால் செய்கிறாள். உண்மையிலேயே அவை நடைபெறுவதில்லை. ஒரு
பார்க்கும்போது ஒரு கயிறு இருக்கிறது, கயிறை ஒருவன் பாம்பாக பார்க்கிறான்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு இருட்டாக இருக்கும் பொழுது அந்த கயிறை பாம்பாக ஒருவன் பார்த்து விடுகிறான். பாம்பு படைக்கப்பட்டதா என்ன? பாம்பு படைக்கப்படவில்லை. இவனுடைய அறியாமையினால் அந்த கயிறையே அவன் பாம்பாக பார்த்து பாம்பு இருப்பதாக எண்ணிக்கொள்கிறான். என்றைக்கு ஒரு வெளிச்சம் வந்த பிறகு அந்த பாம்பு தெரியாமல் கயிறே தெரிந்து விட்டதோ அப்போ பாம்பு போய்விட்டது என்று நினைத்துக் கொள்கிறான். அதுபோன்று நாமும் இந்த உலக மக்களும் இந்த உலகம் படைக்கப்பட்டது, போகிறது, வருகிறதுன்னு நினைத்துக் கொள்கிறோம். உண்மையிலே இந்த உலகம் படைக்கப்படுவதும் இல்லை, போகுவதும் இல்லை. இந்த குணங்களுடைய அதனால இந்த குணத்தினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் எதுவும் அந்த தேவியை ஒட்டுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் தோஷைஹினஜ்ஞாயசே அப்படின்னு சொல்றார். 3 குணங்களும் கூட அவளுக்கு இந்த தாமரையிலே தண்ணீர் போன்று அவளிடம் ஒட்டாமல் இருக்கின்றன அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவியை யாராலும் அறிந்து விட முடியாது. ஹரிஹராதிபிகி அப்பி அபாரா அப்படிங்கிற. அபாரா அப்படின்னா அடைய முடியாதவள் அப்படின்னு அர்த்தம். மறுகரைன்னு அர்த்தம். அபாரம் அப்படின்னாக்க மறுகரை. அந்த மறுகரையை அடைதல் அப்படிங்கிறது பெயர். தேவியை அடையவே முடியாது. ஹரிஹரன், ஹரின மகாவிஷ்ணு, ஹரன் சிவன், சிவன் மகாவிஷ்ணு, இப்படி எந்த ஒரு தேவர்களாக இருந்தாலும் யாராலும் கூட அந்த தேவியை அறிந்து கொண்டு விட முடியாது. அப்படிப்பட்டவளாக அந்த தேவி இருக்கிறாள். இந்த உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், எல்லாவற்றிற்கும் அவளே அந்த ஆசிரியமாக இருக்கிறாள். ஆசிரியம் அடிப்படை. அவள் இல்லாமல் இந்த உலகம் என்பது இருக்கவே முடியாது. சர்வாஸ்ரயா அகிலம் இதம். இந்த எல்லா உலகங்களுக்கும் அவளே ஆசிரியமாக இருக்கிறாள். ஜெகதம்சபூதம் அப்படிங்கிற இந்த உலகம் எல்லாவற்றுக்கும் அவளே, அவளுடைய ஒரே ஒரு சின்ன சக்தியினால் இந்த உலகமே தோன்றியது அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 10வது அத்தியாயத்தில் சொல்லிட்டே வர்றார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும், இந்த உலகமே, பிரபஞ்சமே என்னுடைய ஒரே ஒரு அம்சம், அவ்வளவுதான். அப்படி விஷ்டபியாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து அப்படிங்கிறார். தன்னுடைய ஒரே அம்சத்தினால, அதே தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஜெகத் அம்சபூதம். இந்த உலகமே தேவியோட ஒரு சின்ன அம்சம்தான். அப்படி இருக்கக்கூடிய தேவியை யாராலும் விவரிக்க முடியாது. அவ்யாக்கிருத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. வியாக்கிருத்தம் அப்படின்னாக்க விவரிக்க எது தகுதியுடையதோ அதுக்கு பேர் வியாக்கிருத்தம்னு பெயர். ஒரு பொருளை பற்றி விவரிக்க முடியும். இந்த புத்தகம் அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர் அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த தேவியே பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை யாரால் எப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்டவளாக அந்த தேவி இருக்கிறாள். அவ்யாக்கிருதமாக இருக்கிறாள். வெளிப்படாத தன்மையில் இருக்கிறாள். வெளிப்படாதது அப்படின்னாக்க தோன்றா நிலை, தோன்றுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலை அது. தோன்றா நிலையாக இருக்கிறாள் தேவி. பிரகிருதி வடிவமாக இருக்கிறாள். ஆத்யா பிரகிருதின்னு சொல்லி உயர்ந்த முதல் பிரகிருதியாக இருக்கக்கூடியவள் அவள். பரமா பிரகிருத்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பரமா அப்படின்னாக்க பிரம்மசக்தின்னு பேர். அப்படி பரமா பிரம்மசக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவி அப்படின்னு இந்த துதியெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த துதியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.